ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையிலே சரி ஒரு முக்கியமான வேலை ஒன்று செய்யலான்னு ஒரு யோசனை. என்னென்னா, இது ஃபுல்லும் எடுத்துடலாம். ஃபுல்லும் எடுத்துடலன்னா மொட்டை கிடையாது, போய் முடி வெட்டலான்னு ஒரு யோசனை. அதுதான் காலையில் எழுந்துச்சி தூங்கி எழுந்துச்சி போயின்னு இருக்கிறேன். போய் முடி வெட்டணுன்ட்டு வீட்டு பணிமனை காசு கொடுத்துருக்காங்க, இது போய் போட்டு வரணும். பார்க்கலாம், போய் முடி வெட்டின்னு வரேன். இங்கே 1.25 தினாருக்கு முடி வெட்டின்னு இருந்தாங்க. இப்போ ஒரு 1/4 தினார் ஏற்றிட்டாங்க. 1.5 தினார் முடி வெட்டி ஷேவிங் பண்ணேன். முடி வெட்டணும், வெட்டணும் செஞ்சுட்டா போச்சு. சிறப்பாக வெட்டிட்டாங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தலையில் முடி கொட்டுதா கொட்டலையா இல்லை கேப் அதிகமாக இருக்குதா ஒன்றுமே தெரியல. ஆனால் பார்க்க சொட்ட மண்டை மாதிரி தான் தெரியுது. முடி வெட்டினு வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். போய் வீட்டு பனிப்பெண் காசு போட்டு வரணும். காசு போட்டு வந்தால் வேறு எதனா மேடம் வெளியே எட்டுன்னு போகிறாங்களான்னு தெரியல. பார்ப்போம். நேற்று ஃபுல்லும் பையன் தான் வச்சுருந்தான் காரு. இந்த ஜூஸ் இது கூட எடுத்து வெளியே போடாமல் அப்படியே வச்சுக்கிறான். என்ன சேட்டை பண்ணி வச்சுக்கிறான் பாருங்கள் காரை. முடியல, முனங்கிட்ட மாட்டிக்கினேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், போவோம். எங்கே காசு போகணுன்னா எப்பவுமே போகிற அந்த ஃபேஷன் மால் பின்னாடி தான். ஏன்னா அங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு 10 பேங்க் இருக்குது. இங்கே இருக்கிற சின்ன பேங்க்குக்கு போனால் 1.25 தினார், அங்கே இருக்கிற பேங்க்குக்கு போனால் 900 ஃபில்ஸ். நம்மளுக்கு வந்து ஒரு 350 ஃபில்ஸ் வந்து லாபமாக கிடைக்குது. அதனால் அங்கே இப்போ போட்டு வருவோம். காசு போட்டுட்டேன். 105 தினார் போட்டேன். அது ஸ்ரீலங்கா காசு எவ்வளோ போச்சுன்னா 1,1706 ரூபாய் கிட்ட போச்சு. அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த தமிழ்நாடு பால் ஆரியர்ஸ்லேருந்து ஒரு செட் தோசை நான் என்னன்ட்டேன் 400 ஃபில்ஸ். தோசை வந்து ரொம்ப மெலிசாக நல்லா ஒரு 3 தோசை பெரிய பெரிய தோசை வந்துச்சு. பரோட்டாவில் தான் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டாங்க, ஆனால் தோசையில் நல்லாயிருக்கு. சாம்பார் தொட்டு சாப்பிடுவோம். தோசை, கடலை சட்னி, கார சட்னி, அப்படின்னா சாம்பார். அது இது ரூமில் தான் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன். அந்த டிரைவர் வந்து கரெக்டாக நான் உள்ளே வர எழுந்துச்சி பாத்ரூமில் போயிட்டார். எப்படி இருந்தாலும் அவர் வர ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதில் திவானில் எட்டு வந்து சாப்பிட்டு நிற்கிறேன். பசி. டைம் 11:30 மணி ஆகுது. கார சட்னி சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் மேடமும் பேஷன் மால் வந்திருந்தோம் பொருள் வாங்கிறதுக்கு. வாங்கிக்கினேன், வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் மேடம் இறங்கி மேலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே மேடம் கால் பண்ணி, குமார் ஒரு பொருள் நான் பேஷன் மாலே விட்டு வந்துட்டேன், இப்போ அந்த பொருள் இப்போ வாங்கின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி மாமா அப்படின்னேன். சரி, அதுக்கான இது வந்து நான் லிஃப்ட்டில் வைக்கிறேன், அது போய் காட்டணுன்னா உனக்கு அந்த பொருள் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து இந்த இது தான். ஏன்னா இப்போ வேறு ஒரு பில்லு போட்டு நம்ம அந்த பையோடு இந்த கடைக்கு வந்தோமா, அது முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி வாங்கி வச்சிக்கின்னு இதுமாரி கார்டு ஒன்று கொடுத்துருவாரு. அது அந்த கார்டு தான் இது. இப்போ இந்த கார்டு எடுத்துமே கொடுத்தோன்னா மேடத்தை வச்சுட்டு போன பொருள் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இப்போ வாங்கின்னு வரலாம். எல்லா கடைகளிலும் இதே ரூல்ஸ் தான். வேறு கடையில் போயிட்டு நம்ம பொருள் வாங்கினு இன்னொரு கடைக்கு போனால் இதுமாதிரி கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த பொருள் தாங்க கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த வழியில் தான் மேலே வரணும், அந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் மறந்துட்டுக்கிறாங்க மேடம். நான் உங்களுக்கு ஒரு இடம் ஒன்று காட்டணும் அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். என்னென்னா அந்த டிஷர்ட்டில் நம்ம ஃபோட்டோ, அப்புறம் எதனா அந்த டீ ஃப்ளாஸ்கில் அந்த ஃபோட்டோ டிசைன் பண்ணுற கடை ஒன்று இங்கே இருக்குது. இதா ஸ்டார் சிட்டி ஸ்டார் பிரிண்டிங். டிஷர்ட்டுக்கு வேணுன்னா ஃபோட்டோ எது வேணா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேடம் சவுதி போகிற மாதிரி இருக்குது. சப்போஸ் அவங்க சவுதி போயிட்டாங்கன்னா நான் அந்த பிரிண்ட் ஷாப்பில் வந்து ஒரு டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ, அப்புறம் டீ ஃப்ளாஸ்கில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டு சொல்கிறேன். இப்போ இந்த பொருள் எடுத்துன்னு வீட்டில் கொடுப்போம். சாக்லேட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. டேஸ்ட்டு பார்க்கலாமா? லைட்டாக கசகுது. சாக்லேட் தித்திப்பாக தானே இருக்கும், ஆனால் இது என்ன கசகுதுன்னு தெரியலையே. உள்ள கேரமல் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சாக்லேட் உள்ள வால்நட்டு மாரி ஒன்று இருக்குது. இது நல்லா இருக்குது. இருங்க, சாக்லேட் நல்லா காட்டுறேன். சாக்லேட் தான்.
இவ்வளோ தான் வால்நட் மாதிரி இருக்குது. பதஞ்சானும் ஜிர்ஜிரும் வாங்கினார் சொல்லியிருக்காங்க. இதுதான் பதஞ்சான், அது ஜிர்ஜிர். ரெண்டே பொருள் தான். எத்தனை டக்குன்னு போவோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினார் சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் பார்ட்டி, எல்லாம் செஞ்சிட்டாங்க, இது மட்டும் இல்லையா. கேஷியர்கிட்ட போனேன், பார்த்தா 2 ஃபோட்டோ அனுப்பி இதையும் வாங்கினுவா அப்படின்ட்டாங்க. ஒன்று வந்து இந்த சாக்லேட்டு ஒரு 2 பாக்ஸ் கேட்டாங்க. அப்புறம் இந்த கேலக்ஸி ஸ்மூத் மில்க் இது வந்து ஒரு 10 கேட்டாங்க. 10 எடுத்துக்கலாம். இதுவும் 10 எடுத்துக்கின்னு போகலாம். ஃப்ரீயாக இருந்துச்சு, பார்த்தா அதுக்குள்ளே ஆள் வந்துட்டாங்க. மொத்தம் வந்திருக்கேன். சிம்பிளாக தான் என்ன சொல்லிடுறாங்க. ஒரு 2 தினார் 600 பில்ஸ். ஏடிஎம் கார்டில் காசு இல்லை, அதனால் என் காசு கொடுத்து வாங்கின்னு போகிறேன். மேடத்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்போ நம்மளுக்கு வரும்போது ஒரு 3 தினாராக வரும். இது எல்லாமே இப்போ புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஏசி, இந்த வாஷ் பேஷன், இது எல்லாமே புதுசாக இப்போ ரெடி பண்ணது. ஃபஸ்ட்டு இது எதுவுமே கிடையாது, அப்படியே எம்டியாக தான் இருக்கும். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நம்மளுக்கு டின்னருக்கு வந்து ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டேன். அவுல் ஆம்லெட்னு ஒன்று செஞ்சு அதுக்குள்ளே இங்கே அனுப்பி விட்டாங்க. செஞ்சுனே இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டாங்க. என் கார் வந்து பையன் எடுத்துகிட்டு போயிட்டான். கூட இருக்கிற டிரைவர் கார் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். வேறு எந்த வேலையும் வராது. வீடியோ எடுத்துனே இருந்தேன். அப்படியே நம்ம ஃபுட்டு ரெடி ஆச்சுன்னு எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துன்னு வந்து நானே லிஃப்ட்டில் வச்சுட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாக்கிங் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு படுக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.